கண்டிப்பா நான் என் வாழ்க்கை போயிடுச்சுன்னெல்லாம் ஃபீல் பண்ணல. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறத பத்தி தான் சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பானு. உனக்கு வயசு இருக்கு, இளமை இருக்கு. உன்னோட லைஃப் இதோட முடிஞ்சு போயிடல. இந்த மாதிரி ஆளுக்காகலாம் உன் லைஃப் நீ கெடுத்துக்க முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நீ சந்தோஷமா இருந்து குழந்தை குட்டிகளை பெற்று எங்களை தாத்தா பாட்டி ஆக்க நினைச்சது அந்த கல்யாணத்தை பண்ணி நாங்கள் வச்சோம். விடுங்கப்பா, அதெல்லாம் தாண்டி அச்சீவ் பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு லைஃப்ல. ஆனா பானு, உன்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல நீ பெரிய ஆளா இருந்துட்டு உன் பர்சனல் லைஃப்ல ஜீரோவா இருக்கிறத ஒரு பெத்தவனா எங்களை பார்த்துட்டு இருக்க முடியலம்மா. ரொம்ப காலத்துக்கு முடியலாம் பொண்ணுங்க புருஷன் செத்துட்டா உடனே ஒன்று கட்டி ஏறி செத்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு புருஷன் செத்தா பொண்ணுங்களோட பூவும் பொட்டி அழிச்சு வலையில உடைச்சு அவங்க தலைக்கு மொட்டை அடிப்பாங்க. ஆனா இப்ப பொண்ணுங்களோட நிலைமை தலைகீழ மாறிடுச்சு. இந்த விவாகரத்து, மறுமணம் இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சுமா. நிறைய பொண்ணுங்க தப்பான முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்து ஒரு சந்தோஷகரமான வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வரீங்கப்பா? இல்ல பானு, நீ எப்போ இப்படி இருக்க முடியுதுமா? வேற எப்படி இருக்கணும்? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா? இல்ல, உனக்கு ஒரு துணை வேண்டாமா? அது எப்படிப்பா? ஒரு கல்யாண தோல்விக்கு இன்னொரு கல்யாணம் எப்படி தீர்வா இருக்க முடியும்? அந்த வாழ்க்கை நல்லா அமையணுங்கிறது உன் மனசுல இருக்கிற பழைய காயங்கள்லாம் ஆறி போறதுக்கு தாம்மா. ஒருவேளை அந்த வாழ்க்கையும் சரியா அமையாம போச்சுன்னா? சொல்லுங்கப்பா. பானு, நான் என்ன சொல்ல வரேன்? இது என்ன கம்பெனி வாஷிங் மிஷினா? 10 years 15 years வாரண்டி கொடுக்க புருஷன் லைஃப், அந்த வாழ்க்கையும் சரியா அமையாம போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்ன பண்ணு நீ? இந்த ஏஞ்சலனா ஜூலியாவோ எவ்வளோத்தி பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் அவளை பத்தி பத்தியா எழுதிட்டு இருக்காங்க. ஆனா அவ எதை பத்தியும் கவலைப்படாம கல்யாணமா பண்ணி தள்ளிட்டு இருக்காளே. 14 வயசுல ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் மில்லறான், அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் எவனோ பாபோ கீபோ அவனையும் கட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் அவனை 3 மாசத்துல கட்டி விட்டா. இப்ப வயிற்றுல குழந்தையும் சுமந்துக்கிட்டு இப்ப இந்த பிராடி பிட்டா எவனையோ ஒருத்தனை கட்டிக்கிட்டு இருக்கா. நீ என்னமோ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த அலட்டு அழட்டிக்கிற. நீ பேசாமையே இருக்க மாட்டியா? கண்ட பத்திரிக்கையும் படிச்சுட்டு அந்த நடிகை இப்படி பண்றா, இந்த நடிகை இப்படி பண்றான்னு சொல்லிக்கிட்டு அவங்க வாழ்க்கை முறை வேற, நம்ம வாழ்க்கை முறை வேற. அவங்கள மாதிரி வர விமர்சனத்தெல்லாம் நம்மளால தாங்கிக்க முடியுமா? அப்போ கடைசி வரைக்கும் இப்படி இருந்துட்டு போறியா? ஏன்பா, ஏன் இருக்க கூடாது? கல்யாணம் தான் பொண்ணுங்களுக்கு அடையாளமா என்ன? தனியா இருந்து சாதிக்க முடியாதா? எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையில தனியா இருந்து எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க, கல்யாணமே பண்ணிக்காம. நீங்க பேசுற அதே முன்னேற்றத்தை பத்தி தான் நானும் பேசுறேன். எத்தனையோ பெண்கள் சிங்கிளா இருக்காங்க, திருமணமே பண்ணிக்காம லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இவ்வளோ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இதெல்லாமே மனசு பொறுத்த விஷயம்தான்ப்பா. என்னோட வாழ்க்கை, என்னோட பாதை, தனியா இருக்கிறது தான் பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீ முடிவெடுக்கிறதுக்கு பேசாம அடங்கியே போயிருக்கலாம். பிராக்டிக்கல் லைஃபுக்கு நீ பேசுறது எதுவுமே ஒத்து வராதுமா. தனியா இருக்கிற பொண்ணை இந்த ஊர் உலகம் ஒரு மாதிரி பேசும். ஆம்பளை துணை இருந்தாதாம்மா கௌரவமா இருக்கும். தனியா இருந்தா மட்டும் இல்ல, டிவோர்ஸ் பண்ணாலுமே இந்த ஊர்ல கேவலமா தான் பேசுவாங்க. இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஒன்னு சொல்லவா? நீங்க ஏற்கனவே என்னோட லைஃப்ல ஒரு பெரிய முடிவு எடுத்துட்டீங்க. அது எவ்வளவு பெரிய தப்பாயிடுச்சு. இன்னொரு தடவை நீங்க என்னோட லைஃபை டிசைட் பண்ண என்னால அனுமதிக்க முடியாது. என்னோட வாழ்க்கைய நான் தீர்மானம் பண்ணியாச்சு. தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேசாதீங்க. எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ். ஓகே, வா.
அம்மா, பானுவை பத்தி தான் நமக்கு தெரியும்ல. எதையுமே பட்டு பட்டுன்னு முடிவெடுப்பா. அப்புறம் யோசிச்சு பார்த்து அவளே தப்புன்னு புரிஞ்சுக்குவா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கடவுளோட விளையாட்டு வேற மாதிரி இருக்கு. சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வீட்டுல தான் ரெண்டும் ஒரே சமயத்துல வந்திருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது சண்முகம் மட்டும் ஏதோ பறிகொடுத்த மாதிரியே இருக்கா. அவனுக்கு ஏதாவது வழிபடணுமா? இத பாருங்க, கவலைப்பட வேண்டாம். பானுமதி மாடர்னான பொண்ணா இருக்கலாம், ஆனா புருஷனை மொத்தமா அறுத்து விட்டுட்டு போற ஆள் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பல வகையில இடைஞ்சல் பண்ணிருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கா. புருஷன் வேண்டான்னு அவன் முடிவு பண்ணியிருந்தா அவங்க அப்பா அன்னைக்கு வந்து கத்துனப்பவே அந்த முடிவை அவ எடுத்திருக்கலாம்ல. இப்ப அவ எடுத்திருக்கிற முடிவு முழுக்க முழுக்க அவ அண்ணன் மேல நாம கோவமா இருக்கிறதோட வெளிப்பாடுதான். அண்ணி, நான் எப்பவுமே சொல்றது தான், எல்லா அண்ணிங்களும் சேர்ந்து தான் என் கல்யாணத்தை நடத்தணும். கடைசியில அந்த ஆசை நிறைவேறாது போல இருக்கு. இங்க பாரு, உன் கல்யாணம் இன்னும் நடந்து முடியலையே. நாளைக்கே நடந்துட போறது கிடையாது. சீக்கிரத்துல நடக்கும், நல்லபடியா நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் கல்யாண போட்டோவில் நிக்கிறதுக்கு இடம் பத்தாம ஒருத்தர் தள்ளி புடிச்சுக்கிட்டு நிக்க போறோம் பாரு. மீனாட்சி, இப்போ சண்முகம் பிரச்சனையை விட முக்கியமான பிரச்சனை உமாவோட கல்யாண விஷயம். ஆனா இந்த விஷயத்துல தப்பே பண்ணாம நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கோங்க. ஒருவேளை அவங்க நம்ம மேல சந்தேகப்பட்டு தப்பா பேசியிருந்தாலோ, இல்ல இந்த சம்பந்தமே வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிருந்தாலோ நம்மளும் வேண்டான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனா அவங்க நம்ம மேல நல்ல மதிப்பு வச்சிருக்காங்க. ஒரு வார்த்தை கூட மரியாதை குறைவா அவங்க பேசல. நீ சொல்றது சரிதான் மீனாட்சி. அவர் நம்ம மேல அவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறவர். அவருக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கோம். யார் வந்து பேசினாலும் எடுபடாதுங்க. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களே வந்து அந்த தப்பை ஒத்துக்கிட்டாதான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். என்ன மீனாட்சி சொல்ற? பானு இப்படி ஒரு மோசமான முடிவு எடுத்திருக்கா. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க அப்பாவையும் அண்ணனையும் நாம சம்பந்தி வீட்டுல வந்து பேச சொன்னா பேசுவாங்களா? என்னமோ அண்ணி, பானு அண்ணி கல்யாணம் ஆன புதுசுல அவங்க அப்பா அவ்வளோ குறை சொல்லியிருக்காரு. என் பொண்ணை செல்லமா வளர்த்துட்டேன், அவளுக்கு முணுக்கு கோவம் வரும், நீங்களா தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு. அவ்வளோ அண்ணி, சண்முக அண்ணன் பானு அண்ணி அடிக்கும் போது கூட அவர் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினாரு. என்ன, அண்ணனோட கடத்தல் மேட்டருக்கு அப்புறம் தான் அவர் அப்படியே பெல்ட்டி அடிச்சிட்டாரு. அவர் அப்படியே பொண்ணு பக்கம் சாஞ்சிட்டாரு. என்னவோ நம்ம கொலை குத்தம் பண்ண மாதிரி எல்லா தப்பையும் நம்ம மேலேயே சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இது சரியா வரும்னு தோணல அண்ணி. நீங்களும் அண்ணனும் அங்க போய் பேசி எனக்காக அவமானப்பட வேண்டாம். மேடம், இத பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணு யோசிக்க வேண்டாம். இப்படி அதிகமா யோசிச்சுதான் அப்புறம் தப்பா முடிவெடுக்கிறீங்க. எங்களுக்கும் டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க சந்தோஷமா இருங்க, நாங்க மத்த வேலையெல்லாம் பாத்துக்கிறோம். அம்மா, ரொம்ப நல்ல இடம், ரொம்ப நல்ல பையன். இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் உமா மனசு காயப்படுமா, அவ சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்றோமா அப்படின்னு தான் கேக்குறாங்களே தவிர சந்தேகப்பட்டு எதுவுமே கேட்கல. இப்படிப்பட்ட குடும்பத்துல மருமகளா போறதுக்கு இவ தான் கொடுத்து வச்சிருக்கணும். இங்க பாருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்ப நான் ஒண்ணு பண்றேன். சண்முகத்தை கூட்டிட்டு போய் சேதுராமன் சார் மீட் பண்றேன். அப்படி மீட் பண்ணாதான் ரெண்டு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சரிப்பா. என்ன மீனாட்சி,
வாங்க. அப்பா டேய் வைஜெயந்தி, வணக்கம் வாங்க மாமா. மாப்பிள்ள உட்காருங்க. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? என்னடா அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சதா? அப்பா ஏய் மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ ஏதோ இருக்கோ மாப்பிள்ள. ஏன்பா? விதி ஏதோ ஒரு ரூபத்துல ஆட்டி படைக்குது. யாருமே நிம்மதியா இல்லை. என்னப்பா ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்களா இப்படி பேசுறது? எவ்வளவு தெம்பா இருப்பீங்க, எவ்வளவு தைரியமா இருப்பீங்க, எவ்வளவு கம்பீரமா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஆறுதல் சொல்வீங்க. இப்போ நீங்களே இப்படி பேசினா எப்படிப்பா? கண்ணு வா வைஜெயந்தி, வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கே சாமி. நல்லா இருக்கேன். சரி, நீங்க 2 பேரும் குடிக்கிறதுக்கு மோர் டீ ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, நீங்க பேசாம இருங்க. மாப்பிள்ள நீங்களா சாப்பிடுங்க, கொண்டு இல்ல வரேன். வரும்போது தான் சாப்பிட்டேன். வேண்டாம். அப்பா அண்ணனுக்கு எப்படிப்பா இருக்கு? உன் அண்ணன் கோமாவுக்கு போயிட்டான். எந்த வேலையும் நடக்கல, ஒரு மண்ணும் நடக்கல. அப்பா அப்பா ம், என்னப்பா சொல்றீங்க? அண்ணன் கோமால இருக்காரா? ம். என்கிட்ட அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வந்துட்டதா தானே பேசிட்டு இருந்தீங்க. நீங்க நீங்க ஏன்பா இப்படி சொல்றீங்க? நல்லாத்தாம இருந்தா அந்த பைய, நல்லா தானே பேசுனா. மண்டவலிக்குன்னு தலையை பிடிச்சான், அப்படியே படுத்தவன் தான். நினைவே வரல. எவ்வளவோ பெரிய டாக்டர் எல்லாம் பார்த்துட்டாங்க, ஒன்றும் முடியல, அப்படியே கிடக்கான். அப்பா அப்பா இப்ப டாக்டர்ஸ் என்னதாப்பா சொல்றாங்க? ஏதோ டீட் தெரப்பியா அது இதுன்னு என்னமோ சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. 4 வாரத்துல சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இந்த ட்ரீட்மெண்ட் பலன் அடிக்கலாட்டினா லைஃப் லாங்கா இப்படித்தான். அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காதுப்பா. அண்ணன் நிச்சயமா வந்துருவாரு. அப்பா நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்கப்பா ப்ளீஸ். முதல்ல இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லப்பா? சங்க மீட்டிங்ல சொன்னம்மா, நானு சூசகமா சொன்னேன். எந்திரிச்சு நடக்க முடியல அப்படின்னு. அதான் மாப்பிள்ள தான் இருந்தாரு கூட. இல்ல மாமா, நாங்க 2 பேருமே அவர் இருந்த நிலைமையத்தான் மனசுல வச்சுட்டு இருக்கோம். அவர் நல்லாயிருவாருன்னு தான் நினைச்சோம். நீங்க சங்க மீட்டிங்ல பேசும்போது கூட ஏதோ கோபத்துல தான் பேசுறீங்க அப்படின்னு நினைச்சேன். இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது மாமா. இல்ல மாப்பிள்ள, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்த பயலுக்கு தான் தெரியும். கடையா இருக்கட்டும், லாரி பிசினஸா இருக்கட்டும், நில சம்பந்தப்பட்ட பிசினஸா இருக்கட்டும், இம்போர்ட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த பயதான். நாளடைவில் எனக்கே தெரியாம பல விஷயங்களை டீல் பண்ண அவன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏதோ அவன்கிட்ட தான் கேட்டுக்கிடுவேன். இப்படி ஆஸ்பத்திரி படுத்துட்டா அவன். எனக்கு 2 கையையும் காலையும் வெட்டி எடுத்த மாதிரி இருக்கு. கோவப்பட்டாலும் கத்தி சண்டை போட்டாலும் புள்ள உரிமையில பேசுறான்னு இருந்தோம். இப்படி அடிபட்டு ஆஸ்பத்திரியில் அசைவில்லாம இருக்கும்போது பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்குது. அப்பா அப்பா ஏன் அழறீங்க? எல்லாரும் மாறி மாறி ஆஸ்பத்திரியில போய் பார்த்துக்கிறோம். இன்னைக்கு பறந்தாம போயிருக்கா. யாரு கண்ணு பட்டுதோ பைக்கில் ராஜா மாதிரி சுத்திட்டு இருந்தான் என் புள்ள. இப்ப நினைவே இல்லாம படுத்து கிடக்குறானே. விட மாட்டானா? இப்படி ஆனதுக்கு யார் காரணம்னு எனக்கு தெரியும். சும்மா விட மாட்டா அவனை. என் பையன் படுத்துக்கிற அந்த ஆஸ்பத்திரியிலே
மார்ச் வரைக்கும் அனுப்பிச்சிருவானா? அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. மாமா உங்க நிலைமை எனக்கு புரியுது, பெரிய சங்கடத்தில் இருக்கீங்கிறதும் தெரியுது. இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சொன்னா உங்க மனசுக்கு ஆறுதலாக இருக்கணும்னு தோணுது. என்ன மாப்பிள? மாமா வைஜெயந்தி 2 மாசமா கன்சீவா இருக்கா. ஆ? ஆ? ஆமா மாமா. வைஜெயந்தி கன்சீவ் ஆயிருக்காளா? அதான் மாமா உங்களை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். கன்சீவ் ஆயிருக்காளா? என்ன மாப்பிள, நீங்க வந்த உடனே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா? இதை தயவு சொல்றீங்க? தாத்தாவை பண்ணா நானு டாக்டர் எல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு மாமா. இப்பதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான். அப்பவே போன் சொல்லிருக்க வேண்டிய நான் வந்திருப்பேன்ல. இல்லப்பா, வீட்டு நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்க நேர்ல வந்து பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். கண்ணு, நீ உண்டாயிருக்கேன்னு கேட்கும்போது என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்நேரம் உன் அண்ணன் மட்டும் இருந்திருந்தா வீட்டையே 2ஆக்கி இருப்பான், உன்னை தலையில வச்சு கொண்டாடி இருப்பான். என்ன பண்றது, அவனுக்கு கொடுத்து வைக்கல. ராசாத்தி, உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்கல்ல சாமி? வாந்தி எடுக்கிறியா? டாக்டர் என்ன கண்ணு சொன்னாரு? நல்லா இருக்குன்னு தானே சொன்னாரு. செக்கப்புக்கெல்லாம் போறியா சாமி? அம்மா, ஒரே ஒரு கேள்வி கேளுங்கம்மா, நான் பதில் சொல்லவே மறந்து போயிடுவேன் போல் இருக்கு. கண்ணு, இது தலைச்சம் புள்ள, நீ இங்கேயே இருந்துரு. பிரசவம் கூட நம்ம வீட்லயே பார்த்தரலாம். நீ இங்கேயே வந்துரு, வீட்ல எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும் சாமி. அம்மா, அத பத்திலாம் அப்புறமா பேசுவோம்மா. அங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நானே சொல்றேம்மா. அதுவும் சரிதான். அவ 4-5 நாள் இங்க பேசாம இருந்து நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்துட்டா அவ. இந்த நேரத்தில் அவ அப்படித்தானே இருக்கணும். அவ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இருந்து போ நீ. என்ன மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க நீங்க? தாராளமா மாமா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு வெளியில வேலை இருக்கு, அவ எங்கே இருக்கட்டும். சரி, நான் வீட்டுக்கு போற அன்னைக்கு நானே வந்து அழைச்சிட்டு போறேன். சரி, அப்ப வரேன் மாமா. வாங்க. வரேன் அத்தை. சரிங்க மாப்பிள்ள. வரேன் வைஜெயந்தி, உடம்பு பார்த்துக்கோ. என்னடி மச மசம் நின்றுட்டு இருக்க? போய் பொண்ணுக்கு ஜூஸ் உண்டாடி. இதை எடுத்துட்டு வா. எல்லா பிடிப்பும் போய் வறண்டு போயிருந்தேன். இந்த நேரத்துல நீ கன்சீவ் ஆயிருக்குன்னு சொன்ன உடனே சந்தோஷமா இருக்குடா. இந்த வீட்டோட அடுத்த சந்ததி நினைக்கும் போது ரொம்ப பூரிப்பா இருக்குடா. தாத்தா வைட் தாத்தா வைட் தாத்தா வைட் எல்லாரும் இத பாருங்க, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்காக விவாகரத்துங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அது பெரிய விஷயமா இல்ல சின்ன விஷயமான்னு எனக்கு தெரியாது. ஆனா விவாகரத்து பண்றது அவளோட உரிமை. சார், நீங்க அப்படி பேசக்கூடாது. அவங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குல்ல சார். எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? இவரை கடத்தல் கூட தான் பெரிய விஷயம். ஆனா அது பெரிய விஷயம் நினைச்சு எங்கிட்ட கூட நீங்க சொல்லலையே. ஏ, அவர் தாலி கட்ட பொண்ணு கூட நீங்க சொல்லலையே. சார் ப்ளீஸ், சம்பந்தம் இல்லாத ஒண்ணுக்கு நீங்க சம்பந்தப்படுத்தி முடிச்சு போடுறீங்க. சார், நான் கரெக்டா தான் பேசுறேன். ஒண்ணு மட்டும் உறுதி, கோர்ட்ல 3 வார்னிங் தான் கொடுப்பாங்க. என் பொண்ணு இத்தனை நாளா ஒன்னு பொறுத்து தான் வாழ்ந்துட்டு இருந்தா. அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தா. எத்தனை நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை ஓடும் சொல்லுங்க பார்க்கலாம். சார், நாங்க நல்லதான் சார் பார்த்துட்டு இருக்கோம். அவ விரும்பினபடிதான் நடக்கிறா, வேலைக்கு போறா, சுதந்திரமா இருக்கா, அவளுக்கு பிடிச்சதை செய்யறா. நாங்களும் சுதந்திரம் கொடுத்துருக்கோம் சார். இதுக்கு மேல என்ன சார் வேணும்? என்ன சார் பேசுறீங்க நீங்க?
என்னவோ நீங்க தான் அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவளுக்கு நீங்க தான் செலவுக்கு பணம் கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் படிக்க வச்சிருக்கேன் சார். அவ வேலைக்கு போறா. புருஷன் சம்பாதிக்கல, அவ சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கா. அதனால அவ வேலைக்கு போறா, சம்பாதிக்கிறா. நீங்க ஏன் சார் அவ சுதந்திரம் கொடுக்க? ஏதோ இந்தியாவுக்கு மவுண்ட் மட்டும் சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு வேலைக்கு போறதுக்கு, தெரிஞ்சுக்கங்க. சார், நீங்க உங்க பொண்ணு பக்கம் மட்டுமே யோசிச்சு பாக்குறீங்க. ஆனா எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு சார். இந்த விவாகரத்து மூலமா அது கெட்டு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். ஏன் சார் நீங்க உங்க பாரம்பரியத்தை பத்தி நான் ஏன் சார் யோசிக்கணும்? என் பொண்ணு பக்கம் மட்டும் தான் நான் யோசிக்கணும். இத்தனை நாளும் உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லித்தான் இத்தனை நாளும் என் பொண்ணை பைத்தியமாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கு. இப்ப அவ தெளிவா முடிவெடுத்திருக்கா. அவ எடுத்த முடிவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். இல்ல சார், நீங்க அவசரப்பட்டு கோபத்துல முடிவெடுக்கிறீங்க. இல்லவே இல்ல சார். ஏற்கனவே அவசரத்துல கோபத்துல முடிவெடுத்தாச்சு. அதுதான் உங்க வீட்டுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தது. இனிமே அப்படி ஒரு தப்பு நான் செய்யவே மாட்டேன். நாங்க ரொம்ப தெளிவா யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்கோம். அன்னைக்கு நீங்க வந்து பொண்ணு கேட்டீங்களே, அன்னைக்கு நான் யோசிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பொண்ணை கட்டி கொடுக்கறமேன்னு அவன் நல்லா இருப்பான்னு அன்னைக்கு நான் யோசிச்சிருக்கணும். என் பொண்ணை கை நீட்டி அடிச்சீங்களே, அன்னைக்கு நான் யோசிச்சிருக்கணும். இத்தனை பேர் முன்னாடி பொண்ணு அடிச்சாங்களே, அவளை நல்லா வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சிருக்கணும். எதுவும் வேணாம் சார். பேங்க்ல யாருக்கும் தெரியாம பணம் எடுக்க வந்தீங்களே, அப்பவாது என் மூளைக்கு உரைச்சிருக்கணும். எல்லாத்தையும் விட இவரை கடத்தி வச்சிருந்தப்போ பொண்ணை கொடுத்து எனக்கு கூட தகவல் சொல்லாம இருந்தீங்களே, அப்ப நான் யோசிச்சிருக்கணும். இன்னைக்கு இவர் என் வீட்டுக்கு பிரச்சனை பண்ணிருக்காரு, அப்ப நான் யோசிச்சிருக்கணும். இப்ப வந்து பேசுறதுதான் என் தப்பு. இல்ல சார், நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சீங்கன்னா இதுல ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். இல்ல சார், என் பொண்ணு வாழ்க்கையை நானே கேள்விக்குறியாக்கிட்டேன். இல்ல சார், நீங்க கொஞ்சம் யோசிங்க. விதண்டாவாதம் பண்ணாதீங்க. வாழ வேண்டிய பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க சார். யாரு சார் வாழ வேண்டிய ரெண்டு பேரு? இப்ப கூட நீங்களும் நான் தான் பேசிட்டு இருக்கோம். உங்க தம்பி பேசவே மாட்டேங்கிறாரு. உங்க தம்பி என் பொண்ணு வாழ வேண்டியவன்னு நீங்க சொல்றீங்க. உங்க தம்பிக்கு நீங்க முக்கியம், அவங்க அண்ணி முக்கியம், மத்த தம்பிங்கெல்லாம் முக்கியம். அப்புறம் கடைசி தானே சார் பொண்ணு இருக்கா. என்ன சார் ஒன்னா ரெண்டு பேரும் வாழணும்னு சொல்றீங்க? வேணாம் சார், சரிப்பட்டு வர சார், விட்டுருங்க சார். சார் 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 சண்முகம், பேசுறேன் சார், நானும் பேசுறேன். உங்க பொண்ணு பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் பட்டியல் போட்டு காமிச்சிங்க, ஒத்துக்கிறோம். ஆனா சில விஷயங்கள்ல எங்க பக்கமும் நியாயம் இருக்கு. அதை நீங்க கேட்டுதானே ஆகணும். சொல்லுங்க, உங்க பக்கம் என்ன நியாயம் இருக்கு? என் பொண்ணை வேலைக்கு போய் சம்பாதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. ஒரு புருஷன் தன் பொண்ணை பாத்துக்கிற அடிப்படை விஷயம் கூட நடக்காம போயிடுச்சு. இத்தனை நாள்ல அவ ஆசைப்பட்ட ஏதோ ஒரு பொருளை வாங்கி கொடுத்திருப்பீங்களா? இல்ல அவளை எங்க ஒரு நாள் வெளில கூட்டு போயிருப்பீங்களா? போதும் சார், போதும், நிறுத்துங்க. நான் உங்க பொண்ணை நல்லா பாத்துக்கல சார், நல்லா வாழ வைக்கல, நல்ல வசதியா பாத்துக்கல, அவ அளவுக்கு நான் சம்பாதிக்கவும் இல்ல. மொத்தமா உங்க பொண்ணுகிட்டனா அவளுக்கு ஏத்த புருஷனாவே நான் நடந்துக்கவே இல்ல. அவ எதிர்பார்த்த எதையுமே நான் நிறைவேற்றவே முடியல. இவ்வளவு தூரம் பேசுறீங்களே. என் தங்கச்சி கல்யாணத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கியிருக்கான் உங்க பையன்.